வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கீர்த்தி மாஸ்க் போட்டே இருக்கிறாரு, கழட்ட வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ அவர் பேர் கீர்த்திராஜ், கீர்த்தியில் உங்களுக்கோசரம் ட்ரை பண்ணிடலாம். ஆனால் வந்து என் உயிரை பணைய வச்சு தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். எப்படின்னு தெரியல, அவன் வந்துட்டுருக்கான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் பண்ணுறோம். நீங்கள் இப்படி என்னடா மச்சான் சொல்ற பாத்தியா? இல்லடா. ஏய் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு மஞ்சத்தூள் இதுல கொட்டுற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டுனே இருக்காங்கடா. பேசாம பாத்துக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்தையும் மிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொட்டுறது, அப்புறம் சரக்கு கூட ஊத்துறாங்கடா மச்சான். இதுல சரக்குமாடா? ஆமாண்டா. இந்த ரீல்ஸ் நிறைய தடவை நான் பாத்துறேன்டா. இந்த ரீல்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட எப்படி நான் ஒரு 3 நாளா எனக்கு வந்து எப்படின்னா மண்டையில ஓடிக்கினே இருக்குது இந்த ரீல்ஸ். எனக்கு அதே தான்டா. அதுக்கடுத்து இந்த இன்னொன்னு ஒரு ரீல்ஸ் இருக்கு மச்சான். என்ன அந்த கிர் அதே தானே இந்த ரீல்ஸ். அதுக்கு மேல அடி வேத்துறானுங்க. நீங்களும் அந்த கிர்ன்னு பாத்தீங்கன்னா பக்கம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா மச்சான். சரி ஓகே, வாங்க உட்காந்து பேசுவோம். மச்சான் இந்த ரீல்ஸ் நானும் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இது வேணாம், இது மஞ்சத்தூள்ல வேணாலும் யூஸ் பண்ண, அது வேணாலும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன இதில் வந்து பேச மாட்டேங்க. அதான் இதுக்கு பதிலாக ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நம்ம வீடியோ பண்ணலாமான்னு இருக்கோம். நல்ல ஐடியா தான். ஆனால் என் வாழ்க்கையே ரொம்ப ஃபீலிங்காக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணால் செட் ஆகுமான்னு தெரியலடா. ஏன்னா ஒன் சைடாக லவ் பண்ணேன், அது விட்டுட்டு போயிடுச்சு மச்சான். இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறியா? இதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே நம்ம லைஃபே ஒரு விதமாக தான் போயிட்டு இருக்குது. நீ கமிட்டட் தானே, உனக்கு தெரியுமில்ல எல்லாமே. உனக்கு கமிட்டட் தானே, உனக்கு எல்லாமே தெரியாது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. வந்து என்ன பண்றதுன்னு இப்ப எனக்கே தெரியல. என்னடா மச்சான் இது? மச்சான் இது ஒரு காமெடியான ஒரு ரீல்ஸ் தான்டா. நல்லா ஃபன்னா போயிட்டு இருக்குடா. மச்சான் கண்ணுல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. மச்சான் சார்ரா மச்சான் இந்த ஒரு ரீல்ஸ்ல கமெண்ட் பண்ணாங்கடா. சார்ரா மாஸ்க் கழட்ட சொல்லியிருந்தாங்கடா. சார்ரா மச்சான். டேய் மச்சான் சார்ரா டேய் வரணும்டா மச்சான். வாடா. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சாட். அவனை நீங்க பிடிச்சி ஆவறா. ஏய் மச்சான் விட்றா. சத்தியமா நான் சொல்றேன், மாஸ்க் மட்டும் கழட்டினா நீ செத்துறா. பணைய வச்சு கொண்டு என் உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. சொல்லு. இதுக்கு மேல இந்த மாதிரி கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது மாசான கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஆனால் மாஸ்கை மட்டும் கழட்ட விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மச்சான் சார்ரா. இவன் இவ்வளோ நேரம் சண்டை போட்டான். ஆனால் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ் இருக்கும், அதில் போட்டு போஸ்ட் போட்டிருப்பான். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைடா மச்சான், நமக்கு முத்துக்குமாரவை கொஞ்சம் இன்னும் நல்லா இது பண்ணலாம் கேமராமேனு. ஆமாம் கைஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து 27% மட்டும்தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதில் 75% நீங்கள் வந்து சேனலை பார்க்க வியூவர்ஸோட இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. முத்துக்குமார் அவங்க அவரை பற்றி சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. அவரோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு தரலான்னு அவர் ஐடியா போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க. இதில் எங்கள் டீம்லேயே அவர் தாங்க பெரிய டான். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அதனால் அவர் இன்ஸ்டா ஐடி வந்து உங்களுக்கு அது நான் உங்களுக்கு கொஞ்சம் பர்சனலாக இருக்கட்டும் அவர் இன்ஸ்டா ஐடி. ஓகே மக்களே, திரும்ப உங்களை இதோட சந்திக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் கீர்த்திராஜ் மாஸ்க் கழட்டி வச்சிடலாம் மச்சான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.